ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க எம்ஜி எடுத்துறேன். போன வீடியோவான ஆம்னிசியன் ரைடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 7ல நம்மளோட இம்ப் வந்து மறுபடியும் வந்து என்ட்ரி வந்து ஆகி எல்லாரோட முன்னாடியும் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வர வந்து வச்சிருப்பான். அதோட அந்த சாப்டர் வந்து முடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. அதான் அந்த வீடியோவான அந்த ஆம்னிசியன் ரைடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 8ல வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் இந்த மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான புது புது மாங்கா அதுக்கப்புறம் இந்த மான்காவ் ஸ்டோரிஸை என்னோட சேனல் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே. சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனை இம்ப் வந்து எல்லாரோட முன்னாடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வர வந்து வைக்கிறான். நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஸ்பான்சர் செலக்ஷன் ஒரு நட்சத்திர கூட்டத்தை சூஸ் வந்து பண்ணணும். தேர்ந்தெடுக்கப்படுற நட்சத்திர கூட்டம் உங்களை வந்து நம்புற ஸ்பான்சராக வந்து உங்களுக்கு வந்து கூட வந்து இருப்பாங்க. 1 அபிஷியல் பிளாக் ஃப்ளேம் டிராகன், 2 டீமனிக் ஜட்ஜ் ஆஃப் த ஃபயர், 3வது வந்து செக்யூரிட்டி பிளாட்டர், 4வது வந்து பிரைசனர் ஆஃப் த கோல்டன் ஹெட்பேண்ட். அப்போ வந்து டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறானா இதை பார்த்து, இதில் வந்து நமக்கு 4 ஸ்பான்சர்ஸ் வந்து இருக்காங்க. அப்போ யோசங்கா வந்து என்ன சொல்கிறேன்னா, டொக்ஸா 2 வித்தியாசமான நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு இப்போ வந்து சடனாக வந்து காட்டுது அப்படின்னு வந்து சொல்லும்போது, டொக்ஸா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து எதுவுமே அப்படி வந்து காட்டலையே, அந்த விஷயத்த ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து நினச்சி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்க யோசங்கா அப்படின்னு வந்து சொல்லும்போது, யோசங்கா இதை கேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன டெஸ்ட்டா, எனக்கு வந்து எதுவுமே வந்து புரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்காங்க. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, யோசங்காவுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து இந்த வாட்டி வந்து கிடைச்சிருக்கு, அவளும் வந்து லக்கி தான் எனக்கு வந்து தோணுது. எங்களுக்கு இப்போ நிறைய பேர் சப்போர்ட்டாக வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து பண்ணுறாங்க இந்த வாட்டி. அதுக்கப்புறம் இப்போ ஸ்பான்சர் செலெக்ஷன் த வேஸ் ஆஃப் சர்வைவலோட மெயின் சம்பவமே இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆக வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸ்பான்சர் செலெக்ஷனோட அர்த்தம் வந்து என்னன்னா, சிஸ்டம் மூலமாக டொக்கபி சேனல்கள் மூலமாக நட்சத்திர கூட்டங்கள் நம்மளை வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. அதாவது நான் வந்து ஏற்கனவே வந்து சொன்னல, மேலே வந்து இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் வந்து நம்மளை வந்து, அதாவது நம்மளோட டொக்ஸாவோட ஆளுங்க வந்து இந்த பூமியில் வந்து என்ன வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக அந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு நம்மளோட டொக்ஸா வந்து சொல்லிட்டு வந்து இருக்கிறான். டொக்ஸா மறுபடியும் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்க விரும்புகிற ஒரு மனுஷனை அவங்க வந்து அவங்களோட அவதாரமாக வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நிதி உதவி வந்து செய்கிற விஷயம் தான் வந்து இது. என்னோட விஷயத்தில் 4 விண்மீன்கள் கூட்டங்கள் என்ன அவங்களோட அவதாரமாக வந்து ஸ்பான்சர் பண்ணால் இப்போ வந்து ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த விண்மீன் கூட்டங்கள் எப்பயும் அவங்களோட உண்மையான நேமை வந்து வெளியவே வந்து சொல்ல வந்து மாட்டாங்க. 3 வேஸ் ஆஃப் சர்வைவல் நாவல் படி, அதாவது கதையோட படி, இந்த ஸ்டோரியில் வந்து இருக்கிற ஹீரோவை நம்ம கருத்தில் எடுத்து வந்து பார்த்தோம்னா, நமக்கு இதில் 5 ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைச்சிருக்கணும். 4 இதில் வந்து ரொம்ப வந்து சின்ன நம்பராக வந்து இப்போ வந்து இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் கூட்டங்களோட நிக் நேம்லேயே நமக்கு வந்து ஒரு இன்ட்டு வந்து அதில் வந்து இருக்கு. அபிஷியல், அதாவது படுகுழி, டீமன், அதுக்கப்புறம் வந்து கார்டன். நாம் அவங்களோட அடையாளங்களை வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்க வந்து பார்க்கணும். நல்லது, அந்த 3 வேஸ் ஆஃப் சர்வைவல் படித்த ரீடராக இது எனக்கு வந்து ஒரு ஹாப்பியான விஷயமா இப்போ வந்து இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பான்சரை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அபிஷியல் பிளாக் ஃப்ளேம் டிராகன். இந்த டிராகன் கருமேக விண்மீன் குரூப்பை வந்து வழி நடத்துகிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள். இவரோட ஒரிஜினல் நேம் எனக்கு வந்து ரொம்ப நாளா என்னோட ஞாபகத்தில் வந்து இருக்கு. இந்த பான்சரோட அவதாரம் ஒருத்தருக்கு வந்து அடிக்ஷனல் பூஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பவர்ஃபுல் லெவலை வந்து கொடுக்கும். ஆரம்ப காலத்தில் வந்து நடந்த சூழ்நிலையால நடந்த சகிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் வந்து வலிமை நமக்கு வந்து தேவை. அந்த விஷயங்கள் ரொம்ப வந்து முக்கியமானதுன்னு கருத்தில் வந்து எடுத்துக்கிட்டு இவரை நான் வந்து ஸ்பான்சராக வந்து சூஸ் வந்து பண்ணா அது எனக்கு வந்து ஸ்மார்ட்டாக வந்து இருக்கும். துரதிருஷ்டவசமா இந்த நட்சத்திரங்களோட நன்மைகள் இதோட வந்து முடியுது. இந்த விண்மீன் கூட்டத்தோட சக்தியை நாம வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம வந்து நம்மளோட சென்சஸ், அதாவது சுயநிலைவை வந்து இழக்க வந்து ஆரம்பிப்போம். ஃபைனலாக இந்த விண்மீன் கூட்டம் மூலமாக இது மூலமாக நாம சைக்கோவா, அதாவது சைக்கோ கொலக்காரனா வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. வழக்கமாக இந்த டிராகன் எஜ்லாட் பண்புகளை வந்து ஆதரிக்குது. அதாவது நாவல் படி வந்து பார்த்தோம்னா, கிம் நமனுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண நட்சத்திர கூட்டம் வந்து இவருதான்னு எனக்கு வந்து அந்த விஷயம் வந்து உறுதியாக வந்து தெரியும். இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் இவர் ஏன் வந்து இப்போ வந்து என்ன வந்து சூஸ் வந்து பண்ணுறாரு, எனக்கு அதை பற்றி வந்து கரெக்டாக வந்து தெரியல. இதை வந்து அப்புறமேல வந்து பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷனா என்னோட லிஸ்ட்டில் ஒரு அமேசிங்கான ஒரு ஆளை வந்து இப்போ நான் வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறேன். அதுதான் வந்து டீமனிக் ஜட்ஜ் பையர். நேமை பார்த்து இந்த நட்சத்திர கூட்டத்தை நாம் வந்து டீமன் வந்து சொல்லி வந்து நினைக்கலாம். ஆனால் ஓப்பனாக முரண்பாடாக டீமனிக்னு வந்து சொன்னோம்னா இந்த நட்சத்திர கூட்டங்கள் டீமன் வந்து இல்லை. உண்மையாகவே இந்த வார்த்தைகள் நெருப்பு, அதுக்கப்புறம் வந்து நீதி. இந்த பான்சரை வந்து பொறுத்த வரைக்கும் நெருப்பு மூலமாக தீர்ப்புகளை வந்து வழங்குறாருன்னு சொல்லி வந்து முடிவு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இவங்க ஆக்சுவலாக தேவதூதர் யூரியல். நாவல் படி வந்து பார்த்தோம்னா யாரோ ஒருத்தங்க இந்த விண்மீன் கூட்டத்தை வந்து சூஸ் பண்ணாங்கன்ற விஷயம் எனக்கு வந்து ஞாபகத்தில் வந்து இருக்கு. யூரியல் ஒன்றும் வந்து கெட்ட சாய்ஸ் வந்து இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி மற்ற ஆப்ஷன்ஸையும் நம்ம போய் வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு வந்து வந்துடுவோம். முழுமையான நன்மை இருக்கிற நட்சத்திரங்கள் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருப்பாங்க. ஆனால் வந்து அதே சேம் டைம் நமக்கு வந்து அவங்க வந்து ஸ்பான்சர் வந்து பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளை, அதாவது விதிகளை வந்து நமக்கு வந்து அவங்க வந்து போடுவாங்க இந்த நட்சத்திர கூட்டங்களை வந்து பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து 3வது இடத்துல வந்து யார் வந்து இருக்காங்கன்னா செக்யூரிட்டி ஃபிளாட்டர். அப்போ வந்து டொக்ஸா வந்து இதை வந்து பார்த்துட்டு எதுவுமே வந்து பேசலை. மற்ற எல்லாரும் அப்போ வந்து யோசனை பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து காட்டுறாங்க.
டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, நான் 3 வேஸ் ஆஃப் சர்வைவல் நாவலோட தீவிர வாசகர். ஆனா வந்து இந்த ஆப்ஷனை இதுக்கு முன்னாடி நான் வந்து நாவல்ல வந்து பார்த்ததே வந்து இல்லையே. நான் என்ன வந்து நாவல வந்து ஃபுல்லா வந்து படிச்சா இத பத்தி வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து தெரியும்னு நான் வந்து நினைக்கிறேன். இது இப்போ குறிப்பிடப்பட்ட விண்மீன் கூட்டங்கள்ல ஒண்ணா வந்து இருக்கலாம். நான் வந்து உறுதியோட வந்து நம்புறேன் இந்த விஷயத்த. இந்த நட்சத்திரமும் கண்டிப்பா பவர்ஃபுல்லா வந்து இருக்காதுன்னு. சரி, அடுத்ததா வந்து இந்த லாஸ்ட் சாய்ஸ வந்து பார்ப்போம். என்னால இந்த விஷயத்த வந்து நம்பவே வந்து முடியல. இந்த நட்சத்திரம் கூட்டம் ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு ஆஃபரை வந்து இதுக்கு முன்னாடி வந்து தந்திருக்குது. பிரேசனர் ஆஃப் த கோல்டன் ஹெட்பேண்ட். பிரேசனர்னு அதாவது ஜெயில் கைதின்னு வந்து நேம் வந்து இருக்கிறதுனால இந்த விண்மீன் கூட்டம் வந்து பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவா வந்து தெரியலாம். ஆனா நீங்க இந்த கரெக்டான நேம கொஞ்சம் வந்து பார்த்து வந்து கவனம் வந்து செலுத்தணும். கோல்டன் ஹெட்பேண்ட் உலகத்தோட ரொம்ப சின்ன ஜெயில் வந்து இதுதான். தலையில வந்து கட்டப்பட்டு இருக்க வலியோட வந்து வாழ்ற இவிகவோ மலையோட உரிமையாளர். தங்க நிற பார்வையும் கோபமும் வந்து கொண்ட கண்களும் வந்து இருக்க அழகான வந்து குரங்கு ராஜா. சொர்க்கத்துக்கு வந்து சமமான பெரிய முனிவர் சன் ஊகாங். நாவல்ல ஒரு கேரக்டருக்கு வந்து அவர் மூலமா வந்து பான்சர் வந்து பண்ண வந்து பட்டுச்சு. அவரோட கைத்தடியை வந்து யூஸ் பண்ணி ஒரு சொலட்டல் மூலமா ஆயிரக்கணக்கான அவதாரங்களையே வந்து நசுக்கிற பவர் வந்து சன் ஊகாங் கிட்ட வந்து இருக்குது. ஒரே ஒரு சின்ன விளக்கு மாதிரி வந்து இருக்கிற ஒரு போல்டை வந்து யூஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர்ஸை நம்மளால வந்து இவர் பவர் மூலமா வந்து அழிக்க வந்து முடியும். ஆத்தர் இந்த விஷயத்தை ரொம்ப வந்து கிளியரா வந்து சொன்னதுனால இந்த விஷயம் மட்டும் எனக்கு நல்லா வந்து ஞாபகத்துல வந்து இருக்கு. இவ்வளவு பவர் இருக்கிற விண்மீன் கூட்டம் ஏன் இப்ப வந்து என்னோட மேல வந்து ஆர்வம் வந்து காட்டுறாங்க? என்னோட பான்சரா நான் வந்து இந்த கிரேட் சேஜ் ஈவென்ட்ஸ் ஈக்குவல வந்து சூஸ் வந்து பண்றேன். அப்ப எல்லாருமே வந்து நோட்டிபிகேஷன் வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறாங்க. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, என்னால் அவனை வந்து தோற்கடிக்க வந்து முடியுமா அப்படின்னு வந்து நினச்சிட்டு வந்து இருக்கும்போது நோட்டிபிகேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்பான்சர் செலெக்ஷன் இப்போ வந்து முடிவுக்கு வந்து வருது. அப்போ வந்து இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, ஓகே எல்லாருமே வந்து உங்கள் ஸ்பான்சரை வந்து சூஸ் பண்ணீங்களா? வாவ், யாரோ ஒருத்தங்க ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டான சாய்ஸை வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணி வந்து இருக்காங்க. நல்லது, உங்களுக்கு இன்னும் வந்து பல வாய்ப்புகள் வந்து இனிமேல் தான் வந்து வர வந்து போகுது. நல்லது, எல்லாரும் உங்கள் ஸ்பான்சரை சூஸ் பண்ணுற விஷயத்த செஞ்சு வந்து முடிச்சிட்டீங்க ஃபைனலா. சரி, கொஞ்சம் எல்லாருமே வந்து ரெஸ்ட் வந்து எடுங்க. நான் போய் அடுத்த காட்சியை இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு வந்து வந்துடுறேன். 10 நிமிஷம் கழிச்சு நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். இம்ப் அப்போ அங்கேருந்து வந்து மறையிறேன். அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. நம்மளோட டொக்ஸா வந்து சன் ஊகாங்கோட பவரை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிட்டான். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, எல்லாரும் ப்ளீஸ் என்னோட பக்கத்தில் வந்து வாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது லீ அயான்சியங் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட நேம் அயான்சியோங் லீ. அப்போ வந்து டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட நேம் கிம் டொக்ஸா அப்படின்னு வந்து சொல்லும்போது லீ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இதை வந்து இப்போ வந்து சொல்கிறது எனக்கு வந்து கரெக்டான வந்து தெரியல. ஆனாலும் வந்து சொல்கிறேன், உங்களை பார்த்ததுல எனக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் டொக்ஸா. நான் சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு ஆர்மியை வந்து சேர்ந்தவன். நான் இப்போ உங்ககிட்ட ஆர்மியில் வந்து வேலை செய்கிறேன்னு வந்து சொல்கிறேன் டொக்ஸா அப்படின்னு சொல்லும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்கள் யூனிட் கிட்ட உங்களால் இப்போ வந்து பேச முடியாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். லீ அயான் சிங் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு தான். அப்போ டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறான்னா, இவர்கிட்ட வந்து வலுவான கிரிப் வந்து இருக்கு. இதை நினச்சி இப்போ நான் வந்து ஆச்சரியம் வந்து படலை. அதுக்கப்புறம் 3 வேஸ் ஆஃப் சர்வைவல் ஆரம்ப கால ஸ்டேஜில் லீ வந்து ஒரு டேங்கராக வந்து இருந்தாப்ல. அது வந்து பவர்ஃபுல்லாக நான் என்னோட கூட்டாளியா லீ அயான் சிங்கை இப்போ வந்து சேர்த்தி தான் வந்து ஆகணும். அப்போ லீ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அதுக்கப்புறம் டொக்ஸா முன்னாடி நீங்கள் பண்ண விஷயத்துக்கு நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் வந்து சொல்லியே வந்து ஆகணும். நீங்கள் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் வந்து இருந்திருந்தா நாங்கள் எல்லாருமே அப்போ வந்து செத்து வந்து போயிருப்போம். அந்த விஷயத்தை வந்து பண்ணி நாம் வந்து உயிர் பிழைச்சி இருந்தாலும் கூட நாம் எல்லாரும் மனுஷங்களாக வாழவே வந்து தகுதி இல்லாத ஆளுங்க. இப்போ டொக்ஸா வந்து என்ன சொல்கிறப்பா, லீ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இல்லை, அது வந்து அப்படி வந்து இல்லை. அப்போ மேனேஜர் ஆன் டொக்ஸாவோட தோள்பட்டியில் வந்து கை வந்து வைக்கிறாப்புல. அவர் வந்து தட்டுறாப்புல டொக்ஸாவை. ஆண் வந்து என்ன சொல்கிறாப்புல, நீ வந்து நல்ல வேலை வந்து பண்ண சின்ன பையா. டொக்ஸா நான் வந்து யாருன்னு உனக்கு வந்து தெரியும் தானே அப்படின்னு சொல்லும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்கிறாப்புல, ஆமாம் ஆன் மியாங்கோ அப்படின்னு சொல்லும்போது ஆண் வந்து என்ன சொல்கிறாப்புல, எக்ஸ்கியூஸ் மீ நீ வந்து என்ன மிஸ்டர் ஆண் வந்து சொல்லி வந்து இப்போ வந்து கூப்பிடணும். டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் இப்போ உங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் வந்து பண்ணலை. உங்களை வந்து சார்னு வந்து இப்போ வந்து என்னால் வந்து கூப்பிட வந்து முடியாது அப்படின்னு டொக்ஸா வந்து சொல்கிறான். ஆண் வந்து என்ன சொல்கிறாப்புல, இதை வந்து கேட்டு டே முட்டா பையில நீ வந்து மறுபடியும் வேலைக்கு வந்து வர ரெடியாக வந்து இல்லையா? எங்கேருந்து நீ இப்படிப்பட்ட கெட்ட பழக்கங்களை வந்து கற்றுக்கிட்ட? ஓப்பனாக வந்து சொல்லணும்னா நீ செஞ்ச விஷயம் எனக்கு வந்து ரொம்ப வந்து கோபத்தை வந்து வர வச்சுச்சு. உங்ககிட்ட வந்து பூச்சி வந்து இருந்த விஷயத்த என்கிட்ட நீ வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்ல வேண்டியது தானே. ஏன் நீ அதை முட்டாள்தனமாக வந்து தூக்கி வந்து போட்ட? அப்போ டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா, வாயை மூடுங்க மியாங்கோ ஆண். அப்போ வந்து ஆண் வந்து என்ன சொல்கிறாப்புல, என்ன சொன்ன நீ அப்படின்னு வந்து கேட்கும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியலையா? உங்களை வந்து கரெக்டாக வந்து நினைவுக்கு வந்து கொண்டு வர அந்த பங்கு மண்டையன் கிம் நமனை வந்து விட்டு உங்களை வந்து அடிக்க வந்து விட்டுருக்கணும். மீனோ சாப்பிட்டு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அந்த கம்பெனி வந்து இருக்கும்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு வந்து இருக்கீங்களா? அவர் மட்டும் வந்து இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ ரியாலிட்டிக்கு வந்து வரணும். டொகோபி சொன்ன விஷயம் ஒன்றும் வந்து ஜோக் வந்து இல்லை.
இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு நீங்கள் எல்லாருமே அந்த விஷயத்தை இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் வந்து உறுதியாக வந்து நம்புகிறேன். கேம் மாதிரி வந்து இருக்கிற இன்டர்பேஸ் நோட்டிஃபிகேஷன் அட்ரிபியூட் விண்டோஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்ஸு இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு உங்களை வந்து யாருக்குமே இந்த விஷயம் வந்து புரியலையா அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்போ டொக்ஸா வந்து சொன்னதை வந்து கேட்டு யாருமே வந்து பேசலை. லீ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா நைட் ஷிஃப்ட் நான் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து நாவலில் வந்து படிச்சிருக்கேன். ஆனால் இந்த விஷயம் வந்து உண்மையானு என்னால் இதை நம்ப வந்து முடியல. இது ஒன்றும் வந்து கனவு இல்லை தானே, நான் வந்து சொல்கிறது வந்து கரெக்டாக அப்படின்னு வந்து கேட்கும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா துரதிர்ஷ்டவசமாக இதுதான் வந்து இப்போ நம்மளோட யதார்த்தமே. அப்போ லீ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஆளாச்சு இப்போ நம்ம குரூப்பில் வந்து இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தானே. இருந்தாலும் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஐடியா வந்து இருக்கா டொக்ஸா அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ வந்து டொக்ஸாவுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா அயான் சிங் லீ உங்களை இப்போ நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்காரு. லீ அயான் சிங் கிட்ட இருக்கிற உங்கள் புரிதல் இப்போ வந்து இன்க்ரீஸ் வந்து செய்யப்பட்டு வந்து இருக்கு. அப்போ வந்து டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா நாம் இப்போ இங்கேருந்து வந்து வெளியே வந்து போயாகணும், அது வந்து உடனே. இதை கேட்டு எல்லாருமே அப்போ வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ சடனாக வந்து வெளியே பாம்பு மனுஷரை வந்து கற்றுது அதை நம்ம வந்து காட்டுறாங்க. ஆண் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெளியே போகணுமா, உனக்கு என்ன வந்து மண்டை வந்து கழட்டுருசா, நீ வந்து என்ன சொல்லிட்டு வந்து இருக்கிறா அப்படின்னு வந்து கேட்கும்போது யோசங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டொக்ஸா நாம் வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து யோசனை பண்ணி வந்து பார்க்கணும், வெளியே போனால் நமக்கு வந்து ஆபத்து வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும்போது லீ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா என்னோட யூனிட்டை நான் வந்து செக் பண்ணி வந்து பார்க்குறேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நாம் வந்து வெளியே வந்து போனால் அது வந்து நமக்கு தான் ரொம்ப வந்து ஆபத்தாக வந்து மாறும் டொக்ஸா அப்படின்னு சொல்லும்போது ஆண் வந்து அப்போ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா ஆமாம் இப்போ நாம் வந்து வெளியே வந்து போனால் நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து செத்து தான் வந்து போகணும். அப்போ வந்து டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா அட கடவுளே, இப்போ வந்து லீயும் எனக்கு வந்து எதிராக வந்து பேசுகிறாப்புல, இருந்தாலும் வந்து பரவாயில்ல இதை நானே வந்து பார்த்துக்கிறேன். அப்போ வந்து சடனாக டொக்ஸா இருக்கிற ரயில் பெட்டியில் ஒரு சவுண்டு வந்து வருது. இதை கேட்டு எல்லாருமே அப்போ வந்து ஷாக் ஆகுறாங்க. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறான்னா என்ன இது, நாம் ஏற்கனவே அடுத்த காட்சிக்கு மூவாக வந்து இப்போ வந்து ரெடி ஆகிட்டோமா, இல்லை அந்த இம்பான டொக்காபி இந்த இடத்துக்கு வந்து இன்னும் வந்து வரல. இதோட அர்த்தம் வந்து என்னன்னா அந்த கதவுக்கு பின்னாடி வந்து இருக்கிறவனா தான் வந்து அவன் வந்து இருக்கணும். சப்வே கேபின் ரயில் பெட்டியில் 3707 வந்து உயிர் பிழைச்சி வந்து இருக்கிற ஒரே ஒரு ஆள். அப்போ ரயில் பெட்டி 3707 இடத்துல ஒருத்தன் வந்து அந்த டோரை வந்து உதச்சிக்கிட்டு வந்து இருக்கிறான் டொக்ஸா இருக்கிற இடத்துக்கு வந்து வர்றதுக்கு. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறான்னா அவன் யாருன்னு இப்போ வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது. அவன் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு வந்து இருக்கிறான், இந்த கதையோட உண்மையான கதாநாயகன். அப்போ வந்து டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா லீ இப்போ நாம் வந்து உடனே இந்த இடத்த விட்டு வந்து வெளியே வந்து போயாகணும் அப்படின்னு சொல்லும்போது லீ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா என்ன சொல்கிறீங்க ஆனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ நாம் இங்கேருந்து வந்து வெளியே வந்து போகலைன்னா அதுக்கப்புறம் அடுத்த வர காட்சியில் நாம் யாருமே வந்து உயிரோட வந்து இருக்க வந்து மாட்டோம், அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். லீ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா டொக்ஸா அந்த கதவோட அந்த சைடில் வந்து இருக்கவன் அந்த கதவோட அந்த சைடில் வந்து இருக்கவன் நம்மளோட எதிரியாக வந்து இருப்பான்னு நாம் வந்து அதை வந்து உறுதியாக வந்து சொல்லிட வந்து முடியாது, அவனும் வந்து ஒரு நல்லவனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து லீ வந்து சொல்லும்போது டொக்ஸா வந்து என்ன சொல்கிறான்னா அவன் தான் வந்து உயிர் பிழைச்சி வந்து இருக்கான், அந்த ரயில் பெட்டியில் இருந்த எல்லாரையுமே வந்து கொன்னது அவன் மட்டும்தான், அப்படி இருந்தும் அவனை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ண வந்து ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்ட லீயும் யோசங்காவும் வந்து ஷாக்காகிறாங்க. லீ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா சரி இங்கேருந்து வந்து தப்பிக்க எல்லாரும் இப்போ ஏதாச்சும் வந்து வழி இருக்கான்னு வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது யோசங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கதவு வந்து உடஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா அடைச்ச இதுவும் இப்போ வந்து ஓப்பனாக வந்து மாட்டிக்குது. அப்போ வந்து டொக்ஸா வந்து என்ன நினைக்கிறேன்னா காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரியாத சக்தி போர்ஸ் ஃபீல்ட் மறைஞ்சு வந்து போயிருச்சு, நாம இப்போ அந்த ரயில் பெட்டியில் வந்து ஒர்க் ஆகிற கதவை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும், அந்த கதவு இப்போ வந்து உடஞ்சிருக்கு, இந்த ட்ரெயினோட கேபினில் வந்து தொடர்ந்து 8 கதவுகள் வந்து இருக்கும், நாம இன்னும் 3 கதவை வந்து செக் பண்ணி வந்து பார்க்கவே வந்து இல்லை, அடைச்ச கண்டிப்பாக வந்து வேலை செய்கிற ஒரு கதவு வந்து இந்த இடத்துல வந்து இருந்து தான் வந்து ஆகணும். அப்போ ரயில் பெட்டி 3707 டோர் அதாவது அந்த கதவு வந்து உடையிற மாதிரி நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. இதை பார்த்து வந்து எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. டொக்ஸாவும் அப்போ வந்து திரும்பி வந்து பார்த்து ஷாக் வந்து ஆகுறான். அதோட வந்து இந்த ஆம்னிஷன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 8 வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவான ஆம்னிஷன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் மான்காவ் சாப்டர் 9 வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அடுத்த ஒரு பெஸ்டான வீடியோவில்.